உடம்பு நல்லா தானே இருக்கு. வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே. அவரே பசிக்குதுன்னு காசு கேட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் கிளாஸ் எடுத்துருக்கா. இந்தாங்க அங்கிள், நீங்க சாப்பிடுங்க. மன்னிச்சு விட்டுருவோமே. என் பாட்டன் சொன்னதுனால இன்னைக்கு உயிரோட போறேன். அவ்வளோதான் சார். இனியாவது இந்த ஃபேமிலி டிஸ்டர்பே இல்லை. நீ என்ன பிஸ்னஸில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மனசிலாயோ அவன்கிட்ட வாங்க ஐயா. ஒரு நிமிஷம். இப்போ காங்கிரஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டு பிடிச்சிட்டு வீட்டு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணேன். பார்த்த இடத்துல கண்டத்துக்கு வெட்டி கழிச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிக்க தீபம் கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாளா. மனசிலாய் இன்னொரு நிமிஷம். பாட்டா, நீங்க பாரதியார் சொன்னதை ஏதாவது அவருக்கு சொல்லணுமா? ஐயோ, அவர்கிட்ட இல்லை. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்போ அவரை அனுப்பிச்சிடலாமா? தயவு செய்து. பாட்டருக்கு மூடி இல்லையா? நீங்க போகலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தோணுது. பையன் உயிரோட இருக்கான், ஆபத்தில் இருக்கான் தெரிஞ்ச பிறகு நான் அவனை காப்பாற்றலைன்னா அப்புறம் அப்பா சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு அந்த கிரௌன் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்கிற அந்த கிரௌன் ஆந்திராவில் ஒரு கோவில் இருக்குது. இது வரைக்கும் அது திருடுறதுக்கு 10 கும்பல் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ண எல்லா கேங்குமே இப்போ பத்திரமா ஜெயிலில் இருக்காங்க. அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க. இட்ஸ் எ நேஷனல் ட்ரெஷர். அது நேரில் பார்க்குறது கூட இந்தியன் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் தவிர ஒரு 5 பேர் நினச்சத முடியும். யார் இந்த 5 பேர்? அமிதாப் பச்சன், ரத்தன் டாடா, சச்சின் டெண்டுல்கர், சுவாமி கோபிநாத் சரஸ்வதி அண்ட் பிளாஸ்ட் மோகன். இந்த 5 பேர் தான் அந்த கோவிலோட ஹேண்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ். பிளாஸ்ட் மோகனா? அதான் ஆள் கொள்ளாதச்சே. அந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை சார், ஊருக்கே தெரியும். சினிமாவில் சீரியஸான காமெடி பேஸு, நிஜத்தில் காமெடியான சீரியஸ் பேஸு, பேசிக்காக இன்ஸ்டாகிராம் இரிட்டேஷன் ஆப்ரேஷன். அவரை எப்படி ட்ரஸ்டியாக போட்டாங்க? எப்போவுமே அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை ட்ரஸ்டியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த கோவில் இருக்கிற இடம் அவங்க பரம்பரையோட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலி ஃபேமிலின்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி, லைக் ஒரு மன்னர் வம்சம் மாதிரி. பட் இருந்தாலும் சினிமா சரி இப்படி காமெடி பண்ணிட்டு. பட் இதில் ஜோக் என்னென்னா, மற்ற எல்லாரோட பிளாஸ்ட் மூணு டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அவனுக்கே தெரியாது. சத்தம் வராத பாம்பு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ சத்தம் கேட்காத மாதிரி ஒரு காது பண்ணிடுங்க. ஓகே பாபு. பாபு இல்லை பரவாயில்ல.